வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 6ஆம் பாகம் 4ஆம் அத்தியாயம் சௌந்தரிய லகரி. அதில் கவிதை விரும்பும் கண்கள். கவிதையோடையே அம்பாளுடைய நேத்திரங்களை நேராக சம்பந்தப்படுத்தி அடுத்த ஸ்லோகத்தை ஸ்லோகம் 50 செய்திருக்கிறார். கவினாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தைக ரசிகம் கடாக்ஷ வியாக்ஷேப பிரமர கலபௌ கர்ணயுகலம் அமுஞ்சந்தௌ திருஷ்ட்வா தவ நவ ரசாஸ்வாத தரலௌ அசூயா சம்சர்காத் அலிக நயனம் கிஞ்சித் அருணம். கவீனாம் கவிகளுடைய சந்தர்ப்ப ஸ்தபக சாகித்ய பூங்கொத்தின் மகரந்த ஏகரசிகம் தேன் ஒன்றையே சுவைக்கின்ற தவ உனது கர்ண யுகலம் இரு காதுகளையும் அமுச்சந்தவ் விடாமல் பற்றி கொண்டு நவரச ஆஸ்வாத தரலவ் நவரசங்களையும் ருசிப்பதற்கு துடித்து கொண்டு கடாக்ஷ வியாக்ஷேப பிரமர கலபௌ கடாட்சம் என்ற வியாஜத்தில் அக்காதுகளை போய் பற்றி கொள்ளும் குட்டி வண்டுகளைப் போன்ற வள இட கண்களை திருஷ்டுவா பார்த்து அசூயா சம்சர்காத் அசுசையுடன் நன்கு கூடியதாக ஆன அலிக நயனம் நெற்றிக்கண் கிஞ்சித் அருணம் சிவப்பு சாயல் பெற்றிருக்கிறது. அசூயா சம்சர்காத் என்று என்னவோ சொல்கிறாரே, யாருக்கு அசூயை? எதனிடம் அசூயை? சாக்ஷாத் பராசக்தி சந்நிதியில் அசூயை எங்கே வந்தது? அதுவா அவளுடைய கண்களுக்குள்ளேயே தான் ஒன்றுக்கு மற்ற இரண்டிடம் அசூயை. அலிகம் என்றால் நெற்றி, அலிக நயனம் நெற்றிக்கண், அதற்குத்தான் அசூயை. அதனால் ரத்தம் ஏறி கொஞ்சம் சிவந்து விட்டது. கிஞ்சித் கொஞ்சம், அருணம் சிவப்பு. அந்த கண் ஏன் சிவப்பு என்று யோசித்து கவிகள் சந்திர சூர்யாக்னி லோசனையான அம்பாளுக்கு இதுவே அக்னி நேத்திரமானதால் தீ மாதிரி சிவந்திருக்கிறது என்று சொல்லி முடித்து விடுகிறார்கள். இது அவ்வளவு சரியில்லை, இது அக்னி. அதனால் சிகப்பு என்றால் வலது கண் ஸ்பெஷலாக சூரியனின் சைன் ஏதேனும் உள்ளதாகவும், இடது கண் அதே போல சந்திரனின் ஸ்பெஷல் சைன் உள்ளதாகவும் இருக்கணுமே. அப்படியொன்றும் காணோமே. தகிப்பாக தகிக்க வேண்டிய வலது கண், நிலவாக பொழிய வேண்டிய இடது கண், இரண்டும் முழுக்க ஒரே போலத்தானே இருந்து கொண்டு கடாக்ஷாம் ருதத்தை வர்ஷிக்கின்றன. ஆகையால் நெற்றிக்கண் மட்டும் அக்னி ரூபகம் என்பதால் சிவப்பாய் இருக்கிறது என்ற காரணத்தை ஒப்புக்கொள்ள முடியாது. மற்ற சாமானிய கவிகள் இதுவரை அப்படி சொல்லி வந்ததற்கு இங்கே ஆச்சாரியால் வேறே காரணம் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? ஆதியில் 3 கண்களும் ஒரே கலராகத்தான் கருங்குவளை புஷ்பம் போல இருந்தன. இப்போது பார்த்தால் லலாட நேத்திரம் மட்டும் சிகப்பாக மாறியிருக்கிறது. அசூயை பொறாமை உண்டானால் முகம் சிவக்கிறதோ இல்லையோ, அப்படி இந்த 3ஆம் கண்ணுக்கு அசூயை நன்றாக ஏற்பட்டு விட்டது. அதற்கு அசூசையுடன் சாதாரண சர்க்கம் சேர்க்கை இல்லை, சம்சர்க்கம் அழுத்தமான சேர்க்கை ஏற்பட்டு விட்டது. அதனால்தான் சிவந்து விட்டது என்கிறார். இப்படி சொல்லிவிட்டால் ஆச்சா? பரதேவதையின் ஞான சக்ஷூஷுக்கு, ஞான கண்ணுக்கு அசூசை ஏற்பட்டது என்றால் எதனுடன் ஏற்பட்டது, என்ன காரணத்தினால் ஏற்பட்டது என்றெல்லாம் பாயிண்ட்களை காட்டி ப்ரூவ் பண்ணினால்தான் ஒப்புக்கொள்ள முடியும். இவ்வளவுதானே. மற்ற 2 கண்களிடம்தான் இதற்கு அசூயை எதனால் ஏற்பட்டதென்றும் சுலபமாக ப்ரூவ் பண்ணிவிட முடியும் என்று ஸ்லோகத்தை செய்திருக்கிறார். மகாகவிகள் அம்பாளை அற்புதமாக ஸ்தோத்திரம் பண்ணுவதை அவள் செவிசாய்த்து கேட்கிறாள். அவள் பரம ரசிகையாதலால் அவளுடைய காதே
தனியாக ஒரு ஆக்ருதி சரீரம் எடுத்துக்கொண்ட மாதிரி இந்த ஸ்துதிகளின் ரசத்தை பானம் பண்ணி கொண்டிருக்கிறது. கவீனாம் கவிகளுடைய சந்தர்ப்ப என்றால் பொருத்தமான சூழ்நிலை, சர்க்கம்ஸ்டன்ஸ் என்று வைத்து கொண்டிருக்கிறோம். பல அம்சங்கள் ஏர்வையாக சேர்ந்து இருப்பதுதான் சந்தர்ப்பம். இடம், பொருள், ஏவல் முதலிய பல அம்சங்கள் சீராக கூடியிருந்தால்தான் பொருத்தமான சூழ்நிலை உண்டாகும் என்பதால் இப்படி பொருள் கொள்கிறோம். ஆனால் தாறுமாறே இல்லாமல் பல அம்சங்களை பொருத்தமாக பின்னி கொடுக்கிற எதுவுமே சந்தர்ப்பம்தான். ஆனபடியால் பாத்திரங்கள், சம்பவங்கள், நானா பாவங்கள், கல்பனா சக்தி, வார்த்தைகள், மீட்டர் எல்லாவற்றையும் ஏர்வையாக கோர்வையாக சேர்த்து சேர்த்து பின்னி தருகிற சாகித்யத்திற்கும் சந்தர்ப்பம் என்று பெயர். நம் ஸ்லோகத்தில் சந்தர்ப்பம் என்பது இப்படிப்பட்ட சீரான அமைப்பு கொண்ட கவிதைகளைத்தான். கவிகள் இவற்றை ஸ்தபகமாக நெருக்க கட்டி கொடுக்கிறார்களாம். ஸ்தபகம் என்றால் கொத்து, பூங்கொத்து. இங்கே வாக்கு பூக்களை தொடுத்த கொத்து. பூங்கொத்து என்றால் அதிலிருந்து மகரந்தம், தேன் வரணுமே. அப்படி கவிதை பூங்கொத்திலிருந்து நவரசங்கள் தேனாக வருகின்றன. அம்பாளுடைய காது என்கிற ஆசாமிக்கு இந்த தேன் ஒன்றுதான் ஆகாரம். வேறு எதையும் அவர் சாப்பிட மாட்டார். மகரந்தைக ரசிகம், மகரந்த ஏக ரசிகம். இந்த தேன் ஒன்றையே ரசித்து பருகுவார். பூர்வ பாகத்தில் சிவசக்திகள் ஹம்ச தம்பதியாக அநாகத சக்கரத்தில் இருப்பதை சொல்லும்போது இதே மகரந்தேக ரசிகத்தை போட்டிருக்கிறார். அவர்கள் சம்வித் என்கிற ஞானமாகிற கமலத்தில் ஊறும் தேனை மட்டுமே ரசித்து சாப்பிடுவதாக அங்கே சொல்லி இருக்கிறார். சமுன்மீலத் சம்வித் கமல மகரந்தேக ரசிகம். இங்கே கவி வாணர்களின் கவிதை தேனை குடித்து சந்தோஷப்படும் 2 காதுகளைத்தான் கர்ண யுகலம் என்று சொல்லியிருப்பது. கண்ணை பற்றி சொல்கிற இடத்தில் காதுக்கு என்ன இவ்வளவு முக்கியத்துவம்? காரணம் இருக்கிறது. அம்பாளுடைய வலது இடது ஆகிய 2 கண்களும் எப்படிப்பட்டவை? காதல ஓடியவை என்றே அவற்றை வர்ணிப்பது வழக்கம். சம்ஸ்கிருதத்தில் இதை கர்ணாந்த விச்ராந்த நேத்திரம் என்பார்கள். பரதேவதையின் நீண்ட நீண்ட 2 கண்களும் காதை போய் தொட்டு விடுகின்றன. தேன் ரொம்ப இருக்கிற ஒரு கிண்ணத்தை போய் தொட்டுவிட்டால் அப்புறம் அதை குடிப்பது தானே காரியமாகிவிடும். அப்படி கவித்தேன் ரொம்பியுள்ள அம்பாளின் காது கிண்ணத்தை போய் தொடுகிற கண்கள் ஒரே காரியமாக அந்த மதுபானத்திலேயே கவிதை சுவையை ருசிப்பதிலேயே முழுகி விடுகின்றன. காதை விட்டு நகரமாட்டேன் என்று அவை விடாமல் ஓடிக்கொண்டிருப்பதைத்தான் அமுஞ்சத்தவ் என்கிறார். அம்பாளுடைய வலது இடது நேத்திரங்கள் மொழிகளை கண்கோடிக்கே அனுப்பி அவற்றின் மூலம் காதிலே ரொம்ப இருக்கும் கவிதா மகரந்த ரசத்தை குடிக்க ஆரம்பித்து விட்டன. மொழிகள் என்பதில் என்ன பொருத்தம் என்றால் அவை கருவண்டு குட்டிகளாக இருக்கின்றன. மொழிகளாலேயே வண்டு நான் உண்டாவதாக முன் ஸ்லோகம் ஒன்றிலேயும் சொன்னாரே. பிரமரம் வண்டு. ஸ்ரீசைலத்தில் அம்பாளுக்கு பிரமராம்பிகை என்று பெயர். வண்டம்மா என்று அர்த்தம். ஏன் வண்டம்மா என்றால் அங்கே அப்பா மல்லிகை பூவாக இருக்கிறார், மல்லிகார்ஜுனர். அந்த மல்லிகையை சுற்றி சுற்றி வந்து சிவானந்த தேனை குடிக்கவே அவள் பிரமரமாக இருக்கிறாள். பிரமர கலபவ் என்பதில் கலபம் என்றால் குட்டி, யுவா என்று அர்த்தம். சின்ன வயசில்தான் ஹாவு ஹாவு எப்போ பார்த்தாலும் முட்டை முட்டை சாப்பிட்டு கொண்டே இருக்க தோன்றும். கவித்தேனை குடிப்பதில் அப்படி ஓயா பசியாக அம்பாளுடைய கண்கள் இருப்பதாலேயே குட்டி வண்டுகள். இதிலே கொஞ்சம் ஏமாற்று வித்தை அம்பாள் பண்ணுகிறாள். அவளுக்கு லோகத்தின் தாப பாபங்களை சமணம் பண்ண வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. இந்த டியூட்டிக்கு நடுவேதான் பாவாணர்களின்
கவிதை சுவை அவளை இழுத்து கொண்டே இருக்கிறது. டியூட்டியை விட்டுவிட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாளானால் அவ பெயர் உண்டாகும். என்ன செய்யலாம் என்று பார்த்து யுக்தி பண்ணுகிறாள். கொஞ்சம் ஏமாற்று வித்தைதான் பண்ணுகிறாள். நாம் கடாட்சிப்பதாகவும் லோகத்துக்கு இருக்கட்டும். அப்போது அந்த கடாட்சாமிர்தம் தன்னாலேயே லோகத்தின் பாப தாபங்களை சமணம் பண்ணிவிடும். அதே சமயத்தில் நாம் கவிதா ரசபானமும் பண்ணிவிடலாம் என்று இரண்டையும் சாமர்த்தியமாக முடிச்சு போட்டு விடுகிறாள். கடாட்ச வியாட்சேப, வியாக்ஷேபம் என்றால் வியாஜம், சாக்கு காட்டுவது. கடாட்சம் என்றால் கண்கோடி, கடைக்கண் பார்வை. நேர் பார்வையை விட இப்படி கண்கோடியால் பார்ப்பதற்குத்தான் விசேஷமே. எதையுமே நேராக உடைத்து பண்ணுவதை விட கொஞ்சம் மறைவாக டெலிகேட்டாக பண்ணினால் மதிப்பு ஜாஸ்தி. நேர் பார்வையை விட கண்கோடியால் சாய்த்து பார்த்தால்தான் அழகுக்கு அழகு, அருளுக்கு அருள். கடாட்சம் என்றாலே அதுதான். சைடு கிளான்ஸ் என்பது தமிழிலும் கடைக்கண் என்பதாக கண்ணின் கடை பாகத்தில் விழி வரும்போது பார்ப்பதைத்தான் வேண்டிக் கொள்கிறோம். நல்லதா போச்சு என்று அம்பாள் நினைக்கிறாள். விழி வண்டுகள் காதுக்கு கிட்டே போய் அதை தொட்டால்தான் அதில் தேங்கி இருக்கிற கவீனாம் சந்தர்ப்ப ஸ்தபக மகரந்தத்தை குடிக்க முடியும். அதே சமயம் இப்படி அவை கண்கோடியில் உள்ள காதிடம் போவதால் தான் கடைக்கண்ணால் கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும். லோக ரக்ஷணையை விட்டுவிட்டு கவிதை பாட்டு கேட்பதாக இல்லாமல் இவற்றை கேட்டு ரசாஸ்வாதம் பண்ணுவதே ரக்ஷணைக்காக கடாட்சிப்பதாகவும் ஆகிவிடும் என்று நினைத்து இரண்டையும் சேர்த்து முடிச்சு போட்டு விடுகிறாள். கடாட்சம் என்ற வியாஜத்தில் ப்ரீடெக்ஸ்டில் இப்படி சொன்னாலே அதில் ஏமாற்றல் ட்ரிக் இருக்கிறதென்று ஆகிறது. அம்பாள் கவிதா ரசபானம் பண்ணுகிறாள் என்பது கவி சுவாதீனத்தில் கவிதா ரசத்திற்காக வேடிக்கையாக சொன்னது. வாஸ்தவத்தில் நமக்கு அவளுடைய கிருபையை தரும் கடாட்சத்தை பெற தகுதியே இல்லாத போது கூட காரணமே இல்லாமல் காருண்யத்தை பொழிகிறாள். அவள் அவ்வியாஜ கிருபா கடாட்சி என்பார்கள். இங்கே அவளுடைய உயர்ந்த ரசிகத்தன்மையை சொல்ல வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதற்காக கவிதை கேட்பதையே கடாட்சிப்பதாகவும் சாக்கு போக்கு காட்டி விடுகிறாள் என்று தமாஸ் பண்ணி இருக்கிறார். இதெல்லாம் இருக்கட்டும். திருதீய நேத்திரத்தின் மூன்றாவது கண்ணின் அசூயை சமாச்சாரம் என்ன? வலது இடது கண்கள்தான் காதளவு ஓடுகிறவை. அதனால் அவற்றின் விழிகள் கடாட்சம் என்று சாக்கு காட்டிக்கொண்டு காதை போய் தொட்டு கவிதா ரசபானம் பண்ண முடிகிறது. லலாட நேத்திரத்தின் சங்கதி அது குறுக்கே வெர்டிக்கலாக மேல் நோக்கியதாக இருக்கிறது. அதன் விழி பூர்வ மத்தியிலிருந்து சீமந்தம் பிரிகிற நெற்றியோரம் வரைதான் ஓட முடியும். காதுக்கு பக்கத்தில் அது வருகிற சான்ஸே இல்லை. அது அடியோடு முடியாத காரியம். ஈஸ்வரபரமான இத்தனை கவிவாணர்களின் ஸ்தோத்திரங்கள் தேன் வெள்ளமாக வந்து காதிலே தேகியும் இடவள கண்கள் வண்டுகளான விழிகளால் அவற்றை மொண்டு மொண்டு குடிக்கிற போது தான் மட்டும் அதிலே ஒரு சொட்டு கூட பானம் பண்ண முடியாத ஏப்ரேசியாக நிற்கிறோம் என்பதில் லலாட நேத்திரத்திற்கு மாளாத குறை. மற்ற இரண்டு கண்களிடம் அசூயை பொங்குகிறது. இந்த அசூயையிலே ஏற்பட்ட ஆத்திரத்தில்தான் அது சிவந்து விட்டது. அக்னி நேத்திரமும் இல்லை, ஒன்றுமில்லை. அசூயையில்தான் அம்பாளுடைய நெற்றிக்கண் அருண நிறமாக ஆகியிருக்கிறது என்று இப்படி ஆச்சாரியால் பாயிண்ட்டுகளை காட்டி ப்ரூவ் பண்ணுகிறார். ஈஸ்வரபரமான ஸ்தோத்திரங்களை கேட்டு அம்பாள் ரசிக்கிறாள் என்று நான் சொன்னது தன் பாட்டுக்கு வாயிலே அப்படி வந்துவிட்டது. அப்படி சொல்ல இந்த ஸ்லோகத்தில் ஆதாரம் இல்லை. ஆனால் பிற்பாடு 60, 66 ஆகிய 2 ஸ்லோகங்களில் சரஸ்வதியின் வீணா வாதனத்தை கேட்டு அம்பாள் ரசிப்பதாக வருகிற போது அவற்றில் ஒன்றில் ஸ்லோகம் 66 விவிதம் அபதானம்
பசுபதே. பசுபதியின் விதவிதமான லீலைகளை சரஸ்வதி பாடி வீணை வாசித்தாள் என்று இருக்கிறதால் இப்படி வாயில் வந்திருக்கிறது. இது தனியாக விஸ்தரித்து சொல்ல வேண்டிய விஷயம். சரஸ்வதி கானத்தை தேவி ரசிப்பதாக வருகிற மற்ற ஸ்லோகம் 60. சரஸ்வத்யா சுக்தி அமிர்தலகரி கௌசலகரி என்று 2 லகரிகளை போட்டுக்கொண்டு ஆரம்பிக்கிறது. ஏற்கனவே ஆனந்த லகரி, சௌந்தரிய லகரி, சிதானந்த லகரி, ஸ்ருங்கார லகரி என்றெல்லாம் பார்த்தோம். இங்கே இன்னும் 2 லகரி சேர்கிறதே என்றால் இதில் அமிர்த லகரிதான் லகரி, மற்றதில் வார்த்தை விளையாட்டு வேர்ட் பிளே இருக்கிறது. அது கௌசல் லகரி அல்ல, கௌசல ஹரி. கௌச ஒரு வார்த்தை, லகரி என்று ஒரு வார்த்தை என்று பிரித்தால் பிசகு. கௌசல ஒரு வார்த்தை, ஹரி ஒரு வார்த்தை என்று பிரிக்க வேண்டும். அமிர்த லகரி என்றால் அமுத பெருக்கு. சரஸ்வதியின் சுக்தி என்றால் அவளுடைய மதுர வாக்கு என்று அர்த்தம். சுக்தி சூக்தம் என்றால் சு உக்தம், அழகாக சொல்லப்பட்டது, நல்வாக்கு, இன்சொல். வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களுக்கு சூக்தம் என்றே பேர். புருஷ சூக்தம், ஸ்ரீ சூக்தம், ருத்ர சூக்தம், துர்கா சூக்தம். இப்படி சரஸ்வதியின் வாக்கு அமுத பெருக்கின் சிறப்பையும் அபகரிப்பது, அதாவது அமிர்தத்தை விட மதுரமானது என்பதே அமிர்த லகரி. கௌசல ஹரி என்பதன் அர்த்தம். கௌசல என்றால் சாதுரியம் அல்லது சிறப்பு, ஹரி என்றால் அபகரிப்பது. முன்னே கவிகளின் ஸ்துதி மகரந்தத்தை ரசிப்பதாக சொன்ன காதுகளை இங்கே சரஸ்வதியின் சுக்திகளை பிடித்து வைத்து கொள்ளும். சுழுக பாத்திரம் என்கிறார். சுழுகம் என்றால் சின்னதான தீர்த்த பாத்திரம். இந்த சுழுக ரூபமான காதை இங்கேயும் ஒரு ஆசாமியாக உருவகப்படுத்துகிறார். சரஸ்வதியின் பாட்டை கேட்டு ரசித்து அம்பிகை சிரக்கம்பம் செய்யும்போது காதில் உள்ள குண்டலங்கள் ஜனஜனவென்று சப்திக்கும் அல்லவா? இதை காது என்கிற அந்த ஆசாமி சரஸ்வதியை சிலாகித்து சொல்லும் ஆமோதன வார்த்தை என்கிறார். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவாச்சரணம். இதுபோல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபெரிவா மகிமை, மகாபெரிவா அருள்வாக்கு எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரிவா சரணம்.